வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிமலிடம் இருந்து பறிக்கப்பட்ட அமைச்சு பதவி மகிழ்ச்சியில் சாணக்கியன். ஜாழ் வைத்தியசாலையில் பிரசவத்தின் போது திடீர் மரணம், உடலை ஏற்க மறுக்கும் உறவினர்கள். கொழும்பில் பிரபல பாடசாலை மாணவன் மரணம், பிரதியதிபர் உட்பட 7 பேர் கைது. மகாவலி ஆற்றில் தோன்றிய மாயமான மாணவர்களின் சடலங்கள். அரசியல் மயப்படுத்தப்பட்ட தாஜுதீன் கொலை குற்றம் சுமத்தும் மொட்டு தரப்பு. சர்வதேசம் தலையிட தேவையில்லை, அடம் பிடிக்கும் அமைச்சர் நலிந்த. தாஜுதீனின் கொலை பட்டியலில் அனுர ராஜபக்ஷ ஆதரவாளர் பகிரங்கம். இது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வாரம், கிண்டலடிக்கும் ரோகிதா மேகுணவர்த்தன. இனி தொடர்வன விரிவான செய்திகள். கொள்கலன் வெடிவிப்பு விவகாரத்துடன் தொடர்புடைய பிமல் ரத்நாயக்கவை துறைமுக அபிவிருத்தி அமைச்சர் விடயதானத்திலிருந்து நீக்கியுள்ளமை வரவேற்கத்தக்கது என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்தார். கொள்கலன் வெடிவிப்பு குறித்து முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற நம்பிக்கை தோற்றம் பெற்றுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அரசாங்கம் தொடர்பில் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. கொள்கலன் விவகாரத்தினால அவர் துறைமுக அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டாரா என்பது தெரியவில்லை. கொள்கலன்கள் விவகாரத்துடன் தொடர்புடைய நபரை விலக்கி முறையான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது என்ற நம்பிக்கை தோற்றம் பெற்றுள்ளது. சிறந்த தரப்பினருடன் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு நாங்கள் தயாராகவே உள்ளோம். புதிய துறைமுக அமைச்சர் துறைமுகங்களை சிறந்த முறையில் மறுசீரமைப்பார் என்று எதிர்பார்க்கின்றோம் என்றார். ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பிரசவத்தின் போது மரணமடைந்த 26 வயதான இளம் தாய் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெடுந்தீவைச் சேர்ந்த 26 வயதான இளம் தாயின் நேற்றைய தினமிரவு இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வைத்தியசாலையில் தாயின் இறப்புக்கான சரியான காரணம் நேரம் என்பன வைத்தியசாலையில் தெரிவிக்கப்படாமையால் சடலத்தை உறவினர்கள் ஏற்க மறுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் உடற்கூற்று பரிசோதனையின் பின்னரே இறப்புக்கான காரணம் தெரியவரும் எனவும் பிறந்த குழந்தை ஆரோக்கியமாக உள்ளதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விடயம் தொடர்பில் மேலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கொழும்பு நுகேகுட பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் உள்ள நீச்சல் தடாகத்தில் 5 வயது மாணவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாணவர் படித்த பாலர் பாடசாலையின் பிரதி அதிபர் உட்பட 7 பேரை மெரிகான போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் கடந்த 8ஆம் தேதி காலை மெரிகான ஸ்டான்லி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் பதிவாகியுள்ளது. சம்பவ தினத்தன்று குறித்த மாணவன் உட்பட மேலும் சில மாணவர்கள் குழு ஆசிரியர்கள் மற்றும் ஒரு வைத்தியரின் வழிகாட்டுதலின் கீழ் ஹோட்டலில் நீந்திக் கொண்டிருந்த போது மாணவன் நீரில் மூழ்கியுள்ளார். இதனையடுத்து மாணவன் கழுபோவில மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதற்கமைய இந்த சம்பவம் தொடர்பாக பாலர் பாடசாலையின் பிரதி அதிபர் விளையாட்டு ஒருங்கிணைப்பு அதிகாரி மாணவனுக்கு பொறுப்பான 2 ஆசிரியர்கள், பாலர் பாடசாலை ஊழியர் மற்றும் 2 நீச்சல் பயிற்றுநர்கள் உட்பட 7 பேரை மெரிகான போலீசார் கைது செய்துள்ளனர். கண்டி தென்னங்கும்புர பகுதியில் காணாமல் போனதாக கூறப்படும் 2 பாடசாலை மாணவர்களின் உடல்கள் தென்னக்கும்புர பாலத்தில் இருந்து சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குருதினிய பகுதியில் மகாவலி ஆற்றில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன்போது 14 மற்றும் 13 வயதுடைய கே ஜெகதீஷ் மற்றும் முகமது மில்ஹான் என்ற 2 மாணவர்களே உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையில் 2 மாணவர்களும் நேற்றைய தினம் மகாவலி ஆற்றில் உள்ள பாறைகள் மீது இருந்ததாக அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு மீனவர் காவல்துறையினருக்கு தகவலை அளித்துள்ளார். அப்போது மீனவர் 2 மாணவர்களையும் ஆற்றில் இறங்க வேண்டாம் என்று எச்சரித்திருந்தாலும் அவர்கள் தங்களுக்கு நீந்த முடியும் என்று மீனவருக்கு பதிலளித்துள்ளனர். மேலும் பலர் 2 மாணவர்களும் மகாவலி ஆற்றில் இறங்குவதை கண்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தென்னக்கும்புர பாலத்திற்கு அருகிலும் விக்டோரியா நீர்த்தக்கத்தின் கீழ் பகுதியிலும் காவல்துறை மற்றும் கடற்படை டைவர்ஸ் விரிவான தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்ட நிலையில் மாணவர்கள் 2 சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலை விவகாரம் அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார். நாட்டில் தேர்தல்கள் நடத்தப்படும் காலங்களில் அதற்கு ஏற்றாற்போல் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில்
தாஜுதீன் கொலை விடயம் வெளிப்படுத்தப்பட்டு வருவதாகவும் நாமல் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், நல்லாட்சி அரசாங்கத்தின் போதும் கூட இந்த விடயம் தொடர்பில் எம்மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இந்நிலையில் இவ்விடயத்தில் குறிப்பிட்ட ஒரு தரப்பினரை மாத்திரம் குறிவைத்து பொய்ச்சாட்சியங்களை உருவாக்கி வருகின்றனர். ஆகவே வசீம் தாஜுதீன் கொலை விவகாரத்தை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தாமல் பக்கச்சார்பற்ற விதத்தில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஜெனீவா விவகாரத்தை வைத்து ஒருபோதும் அரசியல் செய்யப்போவதில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜாயதேச தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறியுள்ளதாவது, ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையும் அங்கு மேற்கொள்ளப்படும் தீர்மானங்களும் அரசியல் இருப்புக்காகவே கடந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன. அவ்வாறான செயற்பாடுகளில் நாங்கள் ஒருபோதும் ஈடுபடப் போவதில்லை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வெளிவிவகார அமைச்சர் தெளிவுபடுத்திவிட்டார். அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் எப்போதும் மாற்றங்களை செய்ய மாட்டோம். கடந்த காலங்களில் இலங்கையின் நீதித்துறையுடைய சுயாதீனம் தொடர்பில் உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் சந்தேகங்கள் காணப்பட்டன. ஆனால் தற்போது நீதித்துறையின் சுயாதீனம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் நீதித்துறையின் சுயாதீனம் எவ்வளவு தூரம் மேம்பட்டுள்ளது என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டியுள்ளோம். ஆதலால் இலங்கைக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கு சர்வதேசம் தேவையில்லை என்பதே எமது நிலைப்பாடு என்றார். வசீம் தாஜுதீன் பிறகு தெக்னலிகொட பட்டியலில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சேர்த்திருக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஆதரவாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். யூடியூப் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மொட்டு கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மணப்பேரி வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் தற்போது பல விடயங்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. இவற்றின் பின்னணியில் ராஜபக்ஷ தரப்பினருக்கு தொடர்புகள் உள்ளமை வெளிப்படுத்தப்பட்டு வரும் ஒரு சில உண்மைகளின் அடிப்படையில் தெரிய வருகின்றது. இந்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில் முன்னின்று செயற்படும் முக்கிய ஆதரவாளர் ஒருவர் ஜனாதிபதிக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் கருத்தொன்றை வெளியிட்டுள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன நாடாளுமன்ற குழுவில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் பற்றி குறிப்பிட்டதாக வெளியான செய்தியின் உண்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்று புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் மதுபான வாரம், பட்டிழந்த வாரம் போன்று இந்த வாரம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வாரமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பதவிக்கு வந்தவுடன் மின் கட்டணத்தை 33% குறைப்பதாக குறிப்பிட்டீர்கள். ஆனால் எதிர்வரும் வாரம் மின் கட்டணத்தை 6% அதிகரிக்க உத்தேசித்துள்ளீர்கள். மக்களின் அரசியல் சிந்தனையை திசை திருப்பும் வகையில் அரசாங்கம் புதிய விடயங்களை சமூக பயப்படுத்துகின்றது. மதுபான வாரம், பட்டளந்த வாரம், ஐஸ் வாரம், கச்சா வாரம் என்று ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விடயங்கள் குறிப்பிடப்பட்டன. இந்த வாரம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வாரமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குண்டு தாக்குதலின் உண்மையை வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்ட இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆகவே இந்த வாக்குறுதியும் ஏனைய வாக்குறுதிகளை போன்று பொய்யாக கூடாது எனவும் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார்.